தெரிஞ்சிருக்கும். திருமுறையே செய்வ நெறிக்கருவூலம், திருமுறையே தென் தமிழின் தேன்பாகாகும், திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம், திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமாள். சொக்கநாத பெருமான் இந்த திருமுறைகளுக்காக, நம்முடைய தமிழுக்காக 64 திருவிளையாடல்கள் செய்து அடியோம்களை ஆட்கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு பெரிய பொக்கிஷம் நம்முடைய திருமுறைகள். 12 திருமுறை, 14 சாத்திரம், 18 புராணங்கள், இன்னும் எத்தனை ஞான நூல்கள் இங்கே குவிந்து கிடக்கிறது. அதுல புராணங்கள் என்பது நம்முடைய சிவபரம்பொருளையும் உயிர்களாகிய நாம் கடைபிடித்து உய்ய வேண்டிய வழிமுறைகளையும் மிக அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடியது புராணங்கள். எத்தனையோ புராணம் இருக்குங்க, நமக்கு ஆயுசும் நேரமும் தான் பத்தாது. கோயில் புராணம் ஒன்று இருக்கு, பக்கத்துல அருணாச்சல புராணம், அருமையான புராணங்க அதெல்லாம். பேரூர் புராணம், காஞ்சி புராணம், திருப்பெருந்துறை புராணம், திருக்காலத்தி புராணம், பட்டியல் போட்டுட்டே போகலாம். ஏராளமான புராணங்கள் இருக்குங்க. ஆனா சைவர்கள் என்பவர்கள், நம்மை போன்ற சைவர்கள் என்பவர்கள் கட்டாயமா 4 புராணங்களை படிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். 1 பெரிய புராணம், 2வது திருவிளையாடல் புராணம், இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 3வது கந்த புராணம், 4வது காஞ்சி புராணம், சிவமாமுனிவர் அள்ளியது. அற்புதமான சைவ சித்தாந்த நூலுங்க அதெல்லாம். இல்லை, நம்ம பெரிய புராணமும் சைவ சித்தாந்தம் தாங்க. அதுக்காக தான் சொன்னேன், சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு புராணம் படிச்சாதான் அதுல என்ன சைவ சித்தாந்தம் ஒளிந்திருக்கிறது என்பது நமக்கு புரியும். ஆக இந்த 4 புராணம் மனசுல வச்சுங்க. எங்க நடந்தாலும் வாய்ப்பு இருந்தா போய் அந்த பாடம் கேளுங்கள். பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், காஞ்சி புராணம் என்று 4 புராணங்கள் இருக்கு. இதுல 3 நம்ம மக்கள் ரொம்ப கொண்டாடுவாங்க. 4ல 3 புராணங்கள் சிவபெருமானுடைய 3 கண்கள் என்று சொல்லப்படும். இப்ப நான் சொன்ன 4ல எழுதுறவங்க எழுதி கூட வச்சுங்க. நீங்க எப்பவுமே ரீகால் பண்ணும்போது தான் அதோட உண்மை புரியும். எந்த ஒரு விஷயத்தையும் முதல் முறை படிச்சா தெரியாதுங்க. ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, ஐயா